தேங்க் யூ ஸோ மச். எல்லா பத்திரிகை நண்பர்களுக்குமே ரொம்ப நன்றி இன்னைக்கு இங்க வந்ததுக்கு. அண்ட் கண்டிப்பா வந்துட்டு இந்த படம் நான் ஏற்கனவே பார்க்கறதுக்கு முன்னாடி சொன்ன வந்து என்னன்னா, ஒரு கமர்ஷியல்ல இருந்து கொஞ்சம் ஆஃபா இருந்தாலுமே வந்து இது ஒரு நல்ல விஷயத்த பேசப்போகுது. அதுவும் டைரக்டர் அவர பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் பேர்ல இருந்தே ஆரம்பிக்கணும். ராகோ யோகேந்திரன் அவங்க அம்மா பேரையும் கூட சேர்த்துக்கிட்டாரு. ஸோ அந்த மாரி இந்த படத்துல வந்து தம் அடிக்கிற சீன் இருக்கக்கூடாது, தண்ணி அடிக்கிற சீன் இருக்கக்கூடாது. நெறைய விஷயங்கள் வச்சிருந்தாரு. "சார் இது எப்படி சார்?" அப்படின்னேன். "இல்ல ரொம்ப பொயட்டிக்கா ஒண்ணு ஒண்ணு அழகா பண்ணலாம்னாரு." ஸோ ஹோப்ஃபுல்லி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நம்புறோம். வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க் யூ. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த மறக்குமா நெஞ்சம் படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஏன்னா இது வந்து எங்க அண்ணனோட படம். இது எங்களோட ட்ரீம்ல நானும் ரக்ஷனனும் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம். அவர் ஹீரோ பண்ற படத்துல நான் காமெடியான பண்ணணுன்றது என்னோட கனவு. அந்த கனவு இங்க நடமாயிருக்கு. ஸோ அதே மாதிரி எல்லாருக்குமே மறக்க முடியாத ஒரு விஷயம் வந்து நம்ம ஸ்கூல் லைஃப். அதுவும் வந்து இந்த படத்துல எனக்கு நடந்திருக்கு. என் ஸ்கூல் லைஃப்ல நான் என்னென்னலாம் பண்ண முடியலையோ, என்னென்னலாம் நான் பண்ண முடியாத வாய்ப்பெல்லாம் இழந்தனோ, அதை வந்து நான் இந்த படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இந்த கதையிலையும் சேர்த்து நான் அதை பண்ணி என் மனசை நிறைவுபடுத்திக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கும் அதை கனெக்ட் ஆகிட்டு நீங்கள் அந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அதனால மறக்காம இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி டு ஆல் த மீடியா பீப்புள் ஃபார் supporting us in the movie இங்க வந்து பார்த்ததுக்கு. and we are waiting for all of your reviews. மறக்காம நெஞ்சம் என்னோட முதல் படம் and நான் என்னோட full efforts கொடுத்திருக்கேன் and I hope all of you like it. so கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. எப்படி மூணு பேரும் சேர்ந்து ராஜா பிரஸ் மீடியா இணையதள நண்பர்கள் எல்லாருக்குமே எங்களுடைய வணக்கம். நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த யங் டேலண்ட்ஸ் உடைய இந்த முயற்சி, இந்த படத்தை வந்து ஒரு சக்சஸ் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு படம் ஆரம்பிக்கும் போது புகைப்பிடித்தல், அப்புறம் குடிப்பழக்கம் இதெல்லாம் உடலுக்கு நல்லது இல்லைன்னு டைட்டில் போடுறது மட்டும் இல்லை, படத்துலயும் அது இல்லாம சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்காகவே இந்த படத்தை வந்து நீங்க கொஞ்சம் வேல்யூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்னு, எந்த திரைப்படமா இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் மூவிஸா இருக்கும் பொழுது நம்மளுடைய அம்மா அப்பா வந்து பாக்குறது நமக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க பாக்குறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் நெருடலா இருக்கும். ஏன்னா கமர்ஷியல் வேல்யூஸ் அதுல இருக்குன்றதுனால. பட் எங்களுடைய டைரக்டர் வந்து இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் அப்பவே உங்களுடைய பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி உங்க டீச்சர்ஸை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போதே எவ்வளவு தூரம் ஒரு குவாலிட்டியான ஃபிலிமை கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட் அப்படின்னாலே ரீயூனியன் சொன்னாலே எல்லாருமே வந்து லவ் அந்த மாதிரி டிராவல் பண்ற விஷயம் இல்லாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா வயதுக்காரர்களும், சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி வரைக்கும் பார்க்கக்கூடிய கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ அதனால எல்லாருமே ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல சினிமாஸ், யங் டேலண்ட்ஸ் கொடுக்குற இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நீங்க எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும்பொழுது தான் இந்த மாதிரி நல்ல படங்கள் வரும். சும்மா வந்து நல்ல படமே வர்றதில்ல, எந்த படம் வருதோ அதானே நாங்க பார்க்க முடியும்ன்ற எக்ஸ்கியூசஸ் சொல்லாம நல்ல படங்களை வந்து இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸ் பண்றாங்கன்னா தயவு செய்து வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணி உங்களுடைய வாழ்த்துக்கள், பிளெஸிங்ஸ் எல்லாம் கொடுத்து இவங்க எல்லாரும் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க. சரி, நீங்க ரெண்டு பேரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, உங்க மவுத் பப்ளிசிட்டி மூலமா ஷேர் பண்ணுங்க, மூவியை சக்சஸ் ஆக்குங்க. இது வந்து நம்ம டைரக்டர் யோகேந்திரன் சாரோட வெர்ஷன். எந்த மூவியோடையும் கம்பேர் பண்ண வேணாம். நிறைய மூவிஸ், இன்னும் நியூ மூவிஸ் வந்துட்டு இருக்கு, வந்திருக்கு. எல்லாருக்கும் ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். இது வந்து இந்த டீமோட இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பா இது அட்லீஸ்ட் ஒரு சீனாச்சும் எல்லாரோடையும் வந்து கனெக்ட் ஆகும். ரொம்ப சிம்பிளா எடுத்திருக்கோம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லாரையும் ஒரு ஹாப்பி, ஒரு ஃபீல் குட் ஃபீலிங்ல வந்து இந்த தியேட்டர்ல இருந்து வெளியாகணும்னு. ஸோ எதுவும் கம்பேர் பண்ணாம நல்லா ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்க மூவியை. தேங்க்யூ வெரி மச். அண்ட் மலேசியால இருந்து ஒரு புதுமுகம் அறிமுகமாயிருக்காங்க, நாட்லி. அவங்க ரொம்ப கியூட்டான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காங்க. ப்ளீஸ் பேசுங்க உங்களுடைய மலேசியன் தமிழ். இல்ல, I'm actually very excited. I get very nervous when I speak in Tamil. I'm really sorry, but I hope you love. சாதாரணமா எங்க கிட்ட நல்லா தான் பேசுவாங்க. I hope you enjoy the movie as much as we enjoyed making it. So, thank you. Thank you very much. அடுத்து மணிரத்னம் சார் படத்துல நடிக்க போறாங்க. ஷார்ட்டா பேசியிருக்காங்க. மறக்குமா நெஞ்சம் நல்ல ஒரு ஃபீல் குட், அதாவது நம்ம படம் வந்து ஒரு ஃபீல் குட்டா, ஒரு ஸ்லோவா, ஒரு ரம்யமான ஒரு நரேஷன்ல எடுக்கணும்னு முயற்சி பண்ணோம். நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பிளஸ் வந்து இது வந்து ஒரு 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 அன்யூஷுவலான ஒரு ஸ்கூல் ரியூனியன் நடந்தா எப்படி இருக்கும், எல்லாமே ஒரு ஹாப்பி ரியூனியனா தான் நடக்குது இதுவரை நம்ம பார்த்த ஃபிலிம்ஸ்லாம். ஆனா வருத்தமா எல்லாம் ஃபோர்ஸ்டா ஒரு ரியூனியனுக்கு போறாங்க. அங்க ஒரு 3 மாசம் தங்கி படிக்கக்கூடிய சூழல்ல அவங்களுக்குள்ள உள்ள நட்பு, காதல், அந்த பழைய நினைவுகள், அவங்களுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, அதை எப்படி அது ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் திங்கா கொடுக்கணும்னு நினைச்சோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடியன்ஸ்க்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புறோம். சார், அதாவது சார் எனக்கு என்னன்னா
இல்ல அது ஓகே, அது பிரேக் பண்ணிருக்கோம். என்ன ரீசன்னா சார், இப்ப வந்து ஒரு பொண்ணை பிடிக்கும்னா சொல்றது ரொம்ப ஈஸி. ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜை டிராப் பண்ணிட்டு அது என்ன. ஸோ நம்ம இப்ப அதை வந்து மிஸ் பண்ணிட்டோம். அந்த ஒரு பொண்ணை பிடிச்சி அதுகிட்ட சொல்ல முடியாம தவிக்கிற அந்த தவிப்பு இருக்கு இல்லையா, ஈஸியா கிடைக்கிறத விட அந்த தவிப்புல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அந்த சுவாரஸ்யத்தை தான் நாங்க படமாக்கணும். ஆமா சார், அது வந்து நம்ம நரேஷனே வந்து கொஞ்சம், ஏன்னா ஒரு படம் ஒரு ஆர்டிஸ்டிக்கா விஷுவல் அழகா இருக்கும்போது அது கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட்லயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டோம் சார். ராக் சார், இதுல உள்ள எல்லா கேரக்டர்ஸுமே என் ஃப்ரெண்ட்ஸோட பேரு சார், என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட பேரு. என் எல்கேஜி இல்ல எல்கேஜில இருந்து என் க்ளோஸ் ஃப்ரெண்டு பேர் கார்த்திக். அவன்கிட்ட தான் இந்த கதையை ஃபர்ஸ்ட் சொன்னேன், அதனால அவன் பேரே வச்சிட்டேன் சார். உங்க பேர் கார்த்திகா, அதனாலதான் இவ்வளவு சொன்னேன். ஆக்சுவலா இந்த படத்தோட எல்லாரும் கனெக்ட் ஆகும்னு சொன்னோம்ல, கனெக்ட் ஆயிட்டாங்க. ஆக்சுவலி இந்த மூவில எனக்கா முடிச்சு விட்டா என்ன முடிச்சதே எனக்கு தெரியாது சார். இல்ல சார், இதுல வந்து ஒரு ஸ்டார் வேல்யூக்காக எந்த இதுவுமே நம்ம இது பண்ணல. அந்த நரேஷனுக்குள்ள எதாவது எவ்வளவு தேவைப்படுதோ வந்து இது பண்ணல. இது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப். அப்ப பிடி சாரோட கேரக்டர் எவ்வளவு நேரம் தேவைப்படுதோ அதை மட்டும் யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸும் நாங்க வந்து பாத்துருக்கோம். ஏன்னா டைரக்டர் சாரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களோட பிடி சாரும் வந்து முனிஷ்காந்த் சார் மாதிரியே இருக்கிறனால அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ். ஸோ எதுவுமே கமர்ஷியல் வேல்யூக்காக ஆட் பண்ணாம வாட் ஹிஸ் இமேஜினேஷன் வாஸ் we have tried to put in the movie. சார் 90s kids. இது 90s kids. எனக்கு அதாவது அது அப்படி நினைக்கிறோம். இப்பயுமே வந்து காதல சொல்ல முடியாம தயங்கி என்ன நடக்கும் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்திருக்காங்க. அதாவது 90sல அனுப்பிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. பாருங்க, இப்பயுமே பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அப்பா பின்னாடியே போனா பையன் எப்படி வந்து லவ் சொல்லுவான். Wow. இல்ல சார், ஆல்ரெடி வந்து உங்களுக்கு படத்துல பாத்தீங்கன்னா 2 hours 17 minutes தான். டூ மெனி எலமெண்ட்ஸ் இருக்கு படத்துக்குள்ள. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோன்லாம் நீங்க சொன்னீங்க இல்லையா, அது காரணம் வந்து ட்ரிம் பண்ணாலுமே அது அப்படிதான் தெரியும். ஏன்னா அதுல டூ மெனி ஸ்டோரிஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நம்ம டீட்டெயிலா காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தனுக்கு அப்படி இதா இருந்திருக்கு, ஸோ அந்த ஸ்டோரி வந்து எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு வச்சிருந்தா அது நம்ம சொல்லியிருப்போம் சார். ஆனுவல் டே வந்து அந்த மதர் சூப்பீரியர் இறந்ததுனால நடக்காம போயிடுச்சுன்னு. அது பிரசன்ட்ல ஒரு ஆனுவல் டே நடக்கிறதுக்கான லீடு அங்க கொடுத்துருக்கோம் சார். இல்ல ஆக்சுவலா ஹீரோ வந்து சாக்லேட் பாய். எப்போதுமே வந்து ஒருத்தன் லவ் பண்றானா அவன் லவ் பத்தி மட்டும் தான் பண்ணாதோம். 90sல நாங்க பார்த்தது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா நிறைய சேட்டப் பண்ணிட்டே இருக்கோம். 96 இல்ல சார், 96 வந்து ஒரு காதல் போய் ஒரு ஒன் டே ரீயூனியன் சார். அது வந்து ஒரு சந்தோஷமா ரீயூனியன் பண்ண போறாங்க. அப்படி இல்ல சார், இது ஒரு இல்ல சார் 96 என்னன்னா 96 ஒரு ரீயூனியன் படம், இது ஒரு ரீயூனியன் படம். ஜானர் சேமா இருக்கு சார். சார் ஒரு 16-15 வயசுல போட்ட சண்டைகளுக்கு மீனிங்கே கிடையாது சார். இப்ப நான் வந்து இல்ல அதுதான் சார், 16 வயசுல சண்டை போட்டவங்க திருப்பி வந்து 28 வயசுல அதே சண்டையை போடணும்னு அவசியம் இல்லை சார். ஒரு மெச்சூரிட்டி இருக்குல்ல ஒரு 10 yearsல. இப்ப நான் ஸ்கூல்ல எக்கச்சக்கமான பேரோட சண்டை போட்டிருக்கேன். இன்னைக்கு எல்லாரையும் பார்த்தா அதெல்லாம் ஒரு பப்பி லவ், பப்பி சண்டைகள், அதை மறந்துட்டு வரதான் சார் இந்த 10 வருஷத்தோட சுவாரஸ்யம் நான் நினைக்கிறேன். நீங்க நல்லா படத்துல கவனிச்சீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு சீன்ல சொல்லுவாங்க 2-3 பொண்ணுங்க வந்து குழந்தை பிறந்துச்சு இதெல்லாம் இருந்துச்சு, இனிமேல் எப்படி வர முடியும்னு. பாய்ஸ் சைடு பாத்தீங்கன்னா பெஞ்ச் எல்லாம் ஃபுல்லா இருக்கும், கேர்ள்ஸ் சைடு கொஞ்சம் வந்து ரொம்ப எம்டியா இருக்கும். அது நீங்க சொன்ன ரீசன் தான், அதை நோட் பண்ணிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா இல்ல, நான் அப்படி பண்ண மாட்டேன்லாம் சொல்ல, வாய்ப்பு கிடைச்சா பண்ணலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது இது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு. வந்து யாரையோ அடிக்கிற மாதிரிலாம் இல்ல, ஒரு டெபியூ ஹீரோ, ஒரு புதுமுகம் நடிக்கக்கூடிய கதையா இருந்துச்சு. சரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. இல்ல நான் தலை ஸ்டைலையும் பண்ணிருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வச்சிருப்பேன் தலை ஸ்டைல், அது அந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு நான் பண்ணிருக்கேன். இல்ல ஆனா ஆக்சுவலா இதுல வந்து ரக்ஷன் தீனா வச்சு படம் பண்ணல, கார்த்திக் சலீமுக்காக படம் பண்ணது. இதுல கார்த்திக் வந்து கவுண்டர் அடிக்க மாட்டாரு, சலீம் தான் கவுண்டர் அடிப்பாருன்றதுனால சலீம் மட்டும் ஓவரா டூ பண்ணிருக்க மாதிரியான. இல்லண்ணா, இந்த கேரக்டரே எப்படின்னா பக்கத்துல என்ன பேசுறானோ அவனை கண்டுக்கவே மாட்டான், கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு மேலேயே போக்கஸ்டா இருப்பான்.
நீ அந்த பொண்ணு மேலேயே ஃபோக்கஸ்டா இருக்கிறதுனால நான் இவனை வச்சு செய்வேன். அதுதான் சலீம் கேரக்டர், அதுதான் கார்த்திக் நான் கேரக்டர். ஆக்சுவலி எனக்கு அதுதான் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா டாக்கி நிறைய இருக்கும். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாலும் இல்ல நான் மிச்ச படங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண என்னோட ஸ்கிரீன்ல பார்த்த ஷோஸ்லயுமே. பட் இதுல வந்து நான் அதுலயுமே இப்படி தேசிங் என்னோட டைரக்டர் ஆர்டிஸ்டா இருந்தோம். இதுலயுமே வந்து ஓகே டைரக்டர் இவ்வளவு ஃபீல் பண்றாருன்ற மாதிரி இருந்துச்சு. ஜென்யூனாவே நான் எதுக்குமே ஃபீல் பண்ணல. இங்க நம்ம பேசல ஒரு காமெடி பண்ணல. என்னன்னா எனிவே தீனா பண்ணா நான் பண்ண மாதிரி தான். அண்ட் அந்த ஸ்கிரீன்ல ஒரு நடக்க போகுதுன்றது தான் நான் பார்த்தேனே தவிர நான் பேசலன்றது நான் கவனிக்கல. டே ஒன்ல இவரை நான் ஓகே பண்ணும் போதே நான் சொல்லிட்டேன். ஆனா உங்களோட மீட்டர் டெலிவிஷன்ல வேற மாதிரி இருக்கும், இங்க வந்து வேற மாதிரி இருக்கும். உங்களை வந்து ஒரு ப்ராப்பரா அந்த பையன் ஒரு 90ஸ்ல லவ் சொல்ல முடியாம ஏங்குற ஒரு பையன், இந்த கேரக்டர் மட்டும் தானே நீங்க வந்து உள்வாங்கணும் அப்படின்னு. சோ அதனாலதான் இவர் இல்ல அதுல அது வேட்டை இன்ட்ரெஸ்டிங்ல கேளுங்க. இல்லண்ணா எனக்கு என்னோட கதைகள் எல்லாமே வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா வில்லன்ற கேரக்டரே இருக்காது. யாரையும் ரொம்ப நெகட்டிவா காட்டியிருக்க மாட்டோம். ரொம்ப அப்சினிட்டி சீனோ இல்ல அப்ஜெக்டிஃபைங் விமனோ இருக்காது. நான் 6 கதை வச்சிருக்கேன், 6மே அந்த மாதிரி தானே இருக்கும். அது வந்து நான் 2009ல எனக்குள்ள ஏற்பட்ட பாதிப்பு. நான் திருச்சியில இருக்கும் போது அங்க நிறைய ஈழத்தமிழ் நண்பர்கள் எனக்கு பழக்கம். அதை கேட்டு அந்த 2009ல நடந்த அந்த அநியாயம் இருக்கு இல்லையா, அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதை எடுக்க. அதனால அது போனேன். ஆனா நான் எடுக்கிற படங்கள் ஒரு மெல்லிய உணர்வுகளை வெளிப்படுத்துற படமா தான் எடுக்க முடியும். என்னால வந்து நான் வந்து எந்த அளவுனா அசைவம் இல்லாம சாப்பிட முடியாது. இப்ப அசைவம் சாப்பிடறதே 4 வருஷமா விட்டேன். அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப சாஃப்டான ஆளு. அது வந்து அந்த சாஃப்ட்னஸ்னால வந்த கோவம் ஒரு இது அதை அந்த மக்களோட வழியை பதிய வைக்கணும்னு எடுத்தப்ப இல்ல. அது வந்து நான் ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். எனக்கு இதுவரை சாங் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அது பெருசா இருக்கலன்னு சொல்றீங்க, இருக்கிறதாவும் சில பேர் சொல்லியிருக்காங்க. சோ அது வந்து சப்ஜெக்டிவான ஒரு விஷயமா பாக்கணும். உங்களுக்கு அது பிடிக்கல, அதனால இல்ல அதுதான் அது இதை நான் இன்னும் சொல்லணும்னா இல்ல அது வந்து சில ஏஜ் குரூப் கிட்ட நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா வந்து. ரெண்டாவது வந்து கானா பாட்டு எனக்கு இதுல தேவைப்படலண்ணா. ஒரு ஃபீல் குட் படத்துல மலையாளத்துல வந்து அதை பண்ண மாட்டாங்க. இங்க வந்து எனக்கு இப்ப தெரியுது ஏன் அதை வந்து பண்றாங்க. ஏன்னா இங்க அது ஒரு எதிர்பார்ப்பா இருக்காங்க. ஏன் இவங்க எல்லாம் இருக்காங்க, ரக்ஷன் இருக்காரு, தீனா இருக்காரு, கவுண்டர் கூடாது, ஒரு குத்துப்பாட்டு அந்த இடத்துல வச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றது வந்துட்டு இங்க அந்த எதிர்பார்ப்பு இருக்குன்னா நம்ம வந்து அதை மாத்தணும்னு நினைக்கிறோம். குத்துப்பாட்டு தேவைப்பட்டா வச்சுக்கலாம், அது தப்பு, அது ரசனை குறைவுன்னு நான் பேச வரல. இங்க வந்து நிறைய மெலடி தேவைப்பட்டுச்சு. இங்க நான் எடுக்கணும்னு முடிவு பண்ணது வந்து ஒரு 2.25 மணி நேரம் யூத் எல்லா காலேஜ் பசங்க எல்லாரும் ஃபேமிலியோடயும் வந்து உட்காந்து பார்த்தா எந்த விரசமும் இல்லாம நல்லா 2.25 மணி நேரம் ஒரு கதையை பார்த்து ரசிச்சுட்டு அழகியெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகணுன்றதான். ஆனா பொதுவாவே ஒரு 10 வருஷத்துல ஒரு படிப்பினை கொடுக்கும் இல்லையா. ஸ்கூல் படிக்கும் போது இது எல்லாமே என்னோட ஆல்ட்ரி கோஸ்டே நீங்க வச்சுக்கலாம். ஸ்கூல் படிக்கும்போது ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருந்திருப்போம். இப்ப இவங்க அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த அட்வைஸ் பண்றதுனால என்ன வெளி உலகத்துக்கு போனா தெரியும்ல, நீங்க 100 மார்க் எடுக்கிறது யூஸ் ஆகுதா ஆகலையா, மேக்ஸ்ல சென்டம் எடுக்கிறது யூஸ் ஆகுதா இல்லைன்னு வெளி உலகம் போற வரைக்கும் தெரியாது. சில கேர்ள்ஸ் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அப்பா படிக்கலன்னா வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு இருப்பாங்க. 10 வருஷம் அனுபவம் வந்து சரி எதுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு போறவரெல்லாம் வந்து நீ இப்படிதான் இருக்கணும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் மொமெண்ட்டுக்கு அவங்க மாறுறாங்க. அது அந்த கேரக்டரா இருக்கு. அந்த கார்த்தி அண்ணன் உங்க ஃப்ரெண்டா? என்னன்னா கரெக்டா கேட்டீங்க, நல்ல மேட்டர். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு விஷயம், நீங்க எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல, நான் ஒரு விஷயம் இதுல சொல்லணும், எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணீங்கன்னு தெரியல. 2K கிட்ஸ் 90s கிட்ஸை பத்தி பேசிங்கனாலே 2K கிட்ஸை இழிவுபடுத்தி மீம்ஸ் போடுவாங்க இப்போ உள்ள ஜென்ரேஷனை பத்தி. இங்க வந்து 2K கிட் கேரக்டர் ஒன்று படத்துல காமிச்சிருப்போம், அவங்க லவ் பண்ற மாதிரி. அது எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த இது? ஏன்னா வந்து 2K கிட்ஸ்னாலே வந்து அவங்க வந்து இதுல அவங்களுக்கு உண்மையான காதல் இருக்காது, உண்மையான உணர்வுகள் இருக்காதுன்ற மாதிரி ஒரு சமூக பொது புத்தி இருக்கு இல்லையா, அதை கூட மாத்திருப்போம். அதனால வந்து நான் வந்து இந்த மாதிரி சென்ட் லிட்டில் ஃபிளவர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் திருச்சியில நான் படிச்ச ஸ்கூல், அதனால எனக்கு இது அப்படியே ரொம்ப கனெக்டா எடுக்கணுன்றதுக்காக அந்த பேரை வச்சேன். நான் அரசு பள்ளியில படிச்சிருந்தாலும் அரசு பள்ளியில வந்துட்டு அதை வந்து உயர்வாதான் காமிச்சிருப்பேன். ஏன்னா எங்க அப்பா அரசு பள்ளி, என்னோட ஃபேமிலியில எல்லாம் மன்னார்குடி பக்கத்துல என் சொந்த ஒரு திருமகொடன் கிராமத்துல அரசு பள்ளியில தான் படிச்சிருக்காங்க. சோ அரசு பள்ளி மேல எனக்கு இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நானே எங்க அப்பா கேட்கிறேன், அப்பா என்ன பேசாம ஊர்ல கவர்மெண்ட், இப்ப என் பிள்ளைய கொண்டு போய் நான் என் சொந்த ஊர்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம்ன்ற அளவு தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அப்படி ஒரு போதும் அரசு பள்ளினா அதை தவறா காட்டுற என்ன எனக்கு கிடையாது. ஆனா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சினா இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு நான் சொல்றேன் இல்லையா, டிவில இவங்க ஒரு ஃபேஸ் காட்டுவாங்க, நான் அதை உங்க முன்னாடி சொல்லணும்னு விரும்புறேன். இன்டர்வியூலயும் இப்ப கேட்டீங்கன்னா கலாய்க்கிற மாதிரி எல்லாம் தீனா பேசுவாரு.
ரொம்ப டிசிப்ளினா ஒர்க் பண்ணாங்க. நான் வந்து இவங்கள ஒரு சின்ன பாட்டுல ஒரு சின்ன சீன் வைக்கிறதுக்காக மேகாலயா அது இப்ப கூட கேட்டாங்க ஒருத்தவங்க. அந்த 4000 படி இறங்கி ஏறிலாம் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டேன். காலைல 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கணும், 6 மணிக்கெல்லாம் நான் செட்டுக்கு போயிடுவேன். 4 மணிக்கெல்லாம் உங்களுக்கு வேக்கப் கால் கொடுப்பேன். நைட்டு 10 மணி வரைக்கும் ஷூட் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ணி அந்த இடத்துல வந்து எதிர்த்து கூட பேச மாட்டாங்க. அதெல்லாம் எல்லாமே கிடையாது. வெரி சின்சியர் அண்ட் சீரியஸ் பீப்புள். எனக்கு ஃபியூச்சர் இருக்கோலையோ இவங்களுக்குலாம் பெரிய ஃபியூச்சர் இருக்கும்னு வந்து நான் ஆசைப்படுறேன்.